மிஸ்டர் அக்னி, மிஸ்டர் அக்னி, உங்களை பாதுகாப்பு சட்டப்படி கைது பண்ண வந்திருக்கோம். என்னையா? ஏன், எதுக்காக? ஓ, பாதுகாப்பு சட்டம்னா ஏன் எதுக்காகன்னு கேள்வி எல்லாம் வரக்கூடாது இல்ல? ஓகே, சுதந்திர இந்தியாவில் ஜெயில் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அப்பா நண்பர்களா, மாமியார் வீட்டுல இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு. நீங்க வேலையை விடாம தொடர்ந்து செய்யுங்க. அது பாட்டுக்கு நடக்கட்டும். வாங்க சார். என்ன, அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? உங்க அப்பா மட்டும் இல்ல, அக்னி, ராஜு, மண்ணாங்கட்டி இவங்க எல்லாரையும் பொய் குத்தம் சாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது அக்கிரமம். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிப்போம். உன்னை பிடிக்க இன்ஸ்பெக்டர் நல்ல தம்பி விரிச்சிருக்க வலை தான் அது. அவசரப்பட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் போனா நீயும் அந்த வலையில விழுந்துருவ. உண்மைதான். ஆனா அந்த 4 பேருக்கும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு நீ வெளியே வராது. ஓகே? நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துடு. எப்படிங்க? கங்கம்மா குடும்ப தகராறு காரணமாகத்தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நான் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுப்பேன். அதுல நீ கை நாட்டு வைக்கணும். ஐயோ, அது உண்மை இல்லைங்களே. கற்பழிச்சதுனால தான் கங்கம்மா தற்கொலை செய்துக்கிட்டாங்க. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சியானா உனக்கு எந்த வித தொந்தரவும் இல்லாம உன்னை நான் வெளியில அனுப்பிடுவேன். ஐயோ, என்னால முடியாதுங்க. இடியே, நான் சொல்ற மாதிரி செய்ய போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க. முடியாதா? நான் மாட்டேங்க. முடியாது? மாட்டேன். டேய், இது எப்படி நடந்திருக்கும் முத்துவேல்? எப்படி நடந்திருக்கும்? நேத்து மண்ணாங்கட்டி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அவன் தூக்குல தூங்குறான். அப்போ அதிகார வர்க்கத்துக்கு அவன் பலியாயிட்டானா? துன்புறுத்தல் மூலமே ஒரு உண்மை மறைச்சிட முடியுமா? முத்துவேல், இந்த உண்மை மண்ணோட மண்ண போக வேண்டியதானா? இல்ல அனாமிகா, மறைஞ்சு போன உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னா நம்ம போராடிதான் ஆகணும். ஆனா நாம மட்டும் போராடினா நம்மள நசுக்கி போட்டுருவாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் பொங்கி எழுந்தா தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். உண்மைதான். ஆனா துருபிடிச்ச தகர டப்பாக்களா இருக்க இந்த அப்பாவி மக்களை எப்படி பொங்க செய்ய முடியும்? முடியும் முத்துவேல். இந்த தலைமுறை வாழ்க்கை எனக்கு போதும். நாம போய் அவங்கள சந்திப்போம். குமுறும் நெஞ்சங்களும் கொதிக்கும் வயர்களும் சாதிக்க முடியாதது சரித்திரத்துல எதுவுமே இல்லைங்கிறத நாம நிரூபிப்போம். புறப்படுங்க. என்ன ஒருத்தர் கூட காணோம்? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? தெருவில் அலங்கோலமா கிடக்கு. என்ன நடந்திருக்கும் தெரியலையே. ஐயா, யாரும் இல்லையா வீட்டுல? இங்க ஏதோ பயங்கரமான வெறியாட்டம் நடந்திருக்கு. அனாமிகா, அங்க பாரு, அங்க யாரும் இருக்காங்க. வா, என்னன்னு பாப்போம். அதோ அங்க இருக்காங்க. ஏன் ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏன்பா எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? என்னாச்சு? நாட்டார, ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? தயவு பண்ணி இங்க இருந்து போயிருக்கமா. உங்க சம்பந்தமே இனி எங்களுக்கு வேணாம். நான் போடுமா? என்ன எப்போ சொல்றீங்க? உங்களை தான் சொல்றோம். உங்களால நாங்க பட்ட துன்பம் போதும். எங்களை விட்டு போயிடுங்க. என்னால துன்பமா? என்ன சொல்றீங்க? ஆமா, இத பாருங்க. இது யாரால? உங்களால தானே. அம்மா, என் பிள்ளை பாருங்கம்மா, பாய் பசங்க அடிச்சு போட்டு போயிட்டானுங்கம்மா. போலீஸ் ஊருக்குள்ள புகுந்து ராசு மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் வண்டியில ரெண்டு போட்டாங்கப்பா. மண்ணாங்கட்டி என்ன தப்பு பண்ணா? அவனையும் அடிச்சு மரத்துல தொங்க விட்டுட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நாள் போனா
மலையில் உள்ள கடுக்கா மரங்கள்ல எங்களை எல்லாம் அடிச்சு தொங்க விட்டுருவாங்கம்மா. இவ்வளவு நாள் இங்க வந்து காட்டு மிருகங்களை தான் வேட்டையாடினாங்க, இப்ப எங்களையே வேட்டையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு யாரால? உங்களால தானே. எங்களுக்கு நீங்க உதவியே செய்ய வேண்டாம். எங்க தலைவிதியேன்னு நாங்க அனுபவிக்கிறோம். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஓஹோ, இதுக்கு பயந்துட்டு தான் நீங்க எல்லாம் இங்க வந்துட்டீங்களா? ஆமாங்க, எங்க பெண்டு பிள்ளைகளை எவனாலும் இழுத்துட்டு போட்டோம். நாங்க வாயே திறக்க மாட்டோம். ஆக மானத்தை எழுந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ உயிர் வாழணும் அதானே? வேற நாங்க என்னம்மா செய்கிறது? படிப்பறிவு இல்லாத பாவிகளா போயிட்டு. அதையே சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க. படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் பெரிய பெரிய புரட்சியெல்லாம் நடத்திருக்காங்க, சரித்திரத்தையே மாத்திருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதும்மா. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களை சாகவும் விடாம வாழவும் விடாம வதச்சிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை பத்திதான். பயந்துட்டு எத்தனை நாளைக்கு வாழ போறீங்க? உங்க ஆடு மாடு நிலம் பொண்டாட்டி பிள்ளைங்களை எத்தனை நாளைக்கு பலி கொடுத்துட்டு இருக்க போறீங்க? உங்களை அடிக்க உங்க கைய ஒடிச்சிருவோன்னு ஒரு தடவை உங்க கையை தூக்கி காட்டுங்க. அந்த கைகள் ஓடி ஒளிதா இல்லையா பாருங்க. மனுஷன் ஒரு தரம் தான்ப்பா வாழ முடியும். அந்த ஒரு தரமும் தினம் செத்து செத்து பழைக்கிறத விட உங்க உரிமைக்காக ஒரு நாள் ஒத்துமையா குரல் கொடுத்துட்டு சாகிறது எவ்வளவோ மேல். மனசு ஒடிஞ்சு போய் மூலையில கிடக்கிற எங்களுக்கு எதுக்கிற சக்தி உண்டுங்களா? ஏன் இல்ல, உழைச்சு உரமறி போன உங்க கைகள் ஒண்ணு சேர்ந்தா அந்த சூரியனை பிறந்து பூமி கொண்டு வர முடியும். உங்களை சுரண்டி கொழுத்து வாழ ஒரு கூட்டத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இனிமே அது நடக்காதுன்னு நெஞ்சு நிமித்தி தெருவில் இறங்குங்க. உங்க எதிரிங்கெல்லாம் பஞ்சு பஞ்சா சதறி போயிடுவாங்க. சரிம்மா, இருந்த இடத்தை விட்டுட்டு நாதி இல்லாம இந்த வெட்ட வெளியில வந்து கிடக்கிறமே, எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? மலையை விட்டு கீழே வாங்க, அதிகார மாளிகைக்கு போவோம், நியாயம் கேட்போம், ஒன்னா குரல் கொடுப்போம், கோட்டையை கலகலக்க வைப்போம். அது இந்த ஜென்மத்துல நடக்காதுமா. எங்களை எல்லாம் பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுடுவாங்க. ஆமா, நீங்க படிச்சவங்க பதவிக்காக எங்களை பலிகடாக்க பாக்குறீங்க. நாங்க வர மாட்டோம். ஆமா, நீங்க போயிருங்க, நாங்க வர மாட்டோம். அப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிதானே? இருளம்மா, மலைஜாதி பெண்கள் மானம் போக கூடாதுன்னு தானே நான் பாடுபடுறேன். என் மேல உனக்கு கூட நம்பிக்கை இல்லையா? நீங்க சொல்லுங்க, உங்களை எல்லாம் காட்டி கொடுத்து நீங்க அழியறத நான் பாத்துட்டு இருப்பேனா? நான் அவ்வளவு கல்லுக்காரியா? சொல்லுங்க. இருளம்மாவுக்கு மண்ணாங்கட்டிக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கு எல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன். அத கூடவா நீங்க புரிஞ்சுக்கல? பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாம் வரப்போறது இல்லையா? முத்துவே, நான் இவ்வளவு சொல்லி இவங்க பயம் தெரியல. என் மேல இன்னும் நம்பிக்கை வரல. வாங்க, நாம போவோம். இவங்களுக்காக நாம உயிரை கொடுப்போம். அப்பாவது இவங்க பயம் தெளிதான் பாப்போம். ஏய்யா, நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்க தானே. உங்க பயத்தை போக்கி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணுங்கிறதுக்காக தானே இவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த மலைக்காட்டுல வந்து உங்களுக்காக கஷ்டப்படணும்னு இவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என் உத்தியோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக உழைக்கணும்னு வந்திருக்கனே, அதனால எனக்கு என்ன லாபம்? சாராயத்தை குடிச்சு குடிச்சு குடல் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தானே போறீங்க. ஒரு பலனும் இல்லாம சாகிறத விட உங்க உரிமைக்காக போராடி செத்து போங்களேன். உங்க சந்ததிகளாவது மனுஷங்களா வாழட்டும். முத்துவே, இனிமே இவங்க கிட்ட வாதாடி பிரயோஜனம் இல்ல. வாங்க, இவங்களுக்காக நாம போராடுவோம். ஐயா, உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். உங்களுக்காக போராடி எங்க உயிர் போயிட்டா எங்க உடம்பு புதைக்கிறதுக்காவது இந்த மலையில கொஞ்சம் இடம் கொடுங்க. எங்களுக்கு அது போதும். வாங்க. நமக்காக அங்க உசர கொடுக்கிறதாவது. வாழ்ந்தா எல்லாரும் ஒன்னா வாழுவோம், இல்ல கூண்டோட சாவோம். 6 சாவு 100 சாவு. புறப்படுங்கடா. நம்ம ஊர்கார மட்டும் இல்ல, எல்லா கிராமத்தாரும் திரண்டு புறப்படுங்கடா. நாங்க எல்லாத்துக்கும் தயாராயிட்டோம். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆதிவாசிகள் ஒற்றுமை. ஆதிவாசிகளுக்கு
வேண்டும் என்ற கூக்குரலுடன் மலையை விட்டு இறங்கிய அந்த ஆதிவாசிகளின் குரல் பத்திரிகைகளில் எதிரொலிக்கின்றன. மலையில் எங்கோ வாழும் ஒரு அபலை பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை துடைக்க வீறு கொண்டு எழுந்த மகளிரின் அணிவகுப்பு மாநிலமெங்கும் நடைபெறுகின்றன. பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு முடிவு கட்ட புதுமை பெண்களின் பேரணி மாளிகையின் உல்லாச கனவுகளை கலைக்கின்றன. தாங்கள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட அனாதைகள் அல்ல, தங்கள் பின்னால் திரண்டெழும் மக்கள் சக்தி உள்ளது என்பதை ஆதிவாசிகள் உணர்கின்றனர். அலை அலையான மக்கள் கூட்டம் நீதி கேட்டு கைகளை உயர்த்தி பிடிக்கின்றன. இந்த ஜன சமுத்திரத்திற்கு முன் ஒரு நாள் நீதி பதில் சொல்லியே ஆக வேண்டும். நாடே கொந்தளிப்பார். நம்ம ஆட்சியை கவிழக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. இந்த நிலைமையில நீங்க ராஜினாமா பண்றது தவிர வேற வழியே கிடையாது. நான் ஏன் ராஜினாமா பண்ணணும்? எந்த ஆர்ப்பாட்டமும் என்ன அசைக்க முடியாது. இப்ப நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா இல்லையா? என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் படிய மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்குங்க. அசைய மறுக்கும் இமயங்கள் அசைந்தாக வேண்டும். இழக மறுக்கின்ற கற்பாறைகள் உருகியாக வேண்டும். இறுகி போன மனங்களிலெல்லாம் ஈரம் சுரக்க வேண்டும். உழைக்கும் கரங்களின் ஒற்றுமை குரல் மறைக்கப்பட்ட நீதியை மக்கள் முன் கொண்டு வர ஓங்கி ஒலிக்கின்றன. உண்மைகள் வெளிப்படும் வரை இந்த கால்கள் ஓயப்போவதில்லை. இவர்கள் பயணமும் நிற்கப் போவதில்லை. இளைய தலைமுறையினருக்கோ இது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு சவால். புதிய வாழ்க்கையை காணத் துடிக்கும் இந்த புத்துலக வாலிபர்கள் வசந்த கனல்களில் மட்டும் வாழ்பவர்கள் அல்ல. வாழ்க்கை எனும் போராட்டத்தில், நிஜங்களின் நிதர்சனத்தில், காலத்தின் அறைகூவலில் தங்களை அர்ப்பணிக்க அணிதிரளுகின்றனர். சத்தியத்தை காணும் சாதனையில் எந்த தியாக தழும்புகளையும் ஏற்க இவர்கள் தயாராகின்றனர். என் ராஜினாமா கடிதம். ஆளுகின்ற கோட்டையில் ஒரு மனமாற்றம். ஆனாலும் நீளுகின்ற துயரங்களுக்கு விடிவு தேடி புறப்பட்ட இந்த பாவப்பட்ட ஜன்மங்களின் பரிதாப ஓலம் பாசறைகளையும் எதிர வைக்கிறது. குமுறுகின்ற எரிமலைகளாய் மாறிவிட்ட ஜனசக்தி கரைபுரண்ட வெள்ளமாக அதிகார மாளிகைகளின் கதவுகளை இடிக்கின்றன. சட்டம் சராசரி மனிதனுக்கும் சாதகமாக வருகிறது. ஆழ்மாற்றம் நிகழ்ந்தாலும் அடிப்படை மாற்றங்கள் நிகழாமல் பூமி மேடையில் பூபாலம் இசைக்கப் போவதில்லை. புதிய விடியலை நோக்கி புறப்பட்ட இந்த மானிடம் செல்ல வேண்டிய தூரமோ மிக அதிகம். தோள்களின் சுமையோ பெரும்பாரம். ஆனாலும் இந்த புதிய மானிடம் வெற்றி பெறும். அந்த நாள் வரும் வரை இவர்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஏழைகளின் கனவுகளும் ஒரு நாள் மெய்யாகவே பூத்து குலுங்கும்.